College, OSA London, to light the oil. ஊர்கா நிறத்தினுடைய அஜெண்டா இந்த மாணவர்களின் அணிநடை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த ஆன்மீக பாடசாலையின் எமது பாடசாலையின் பழைய மாணவி யாழ் ஆவரங்கால் நடராஜ ராமலிங்க வித்யாலய ஆசிரியை திருமதி நளினா முகதாசன் அவர்களும் கௌரவ விருந்தினராக எமது பாடசாலையின் பழைய மாணவன் ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த திரு வேலுப்பிள்ளை செல்வேந்தன் அவர்களும் தனது பகுதிகள் இருக்கின்றனர். இன்றைய விளையாட்டு நிகழ்வுக்கு எமது பாடசாலை பொன்னுத்துறை சிவசுப்பிரமணியம் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Now is the time for the traditional oil lamp. I cordially invite our chief guest, Mr. Ponnuthurei Sivasubramaniam, the lawyer, senior member of Appiyal Hindu College, OSA London, to light the oil lamp. அடுத்ததாக இன்றைய விழாவிற்கு ஆசிரியரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற அரசகேசரி பிள்ளையார் ஆலய பிரதம குருக்கள் திரு தேவா குருக்கள் ஐயா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். Next, kindly call upon our chief priest of Arasari Pilliyar Koil to light the oil lamp. அடுத்ததாக எமது பாடசாலையின் பழைய மாணவியும் யாழ் ஆவரங்கால் நடராஜா வித்யாலய ஆசிரியையுமான திருமதி நளினா முகதாசன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். I kindly call upon the old student, Mrs. Nalina Kovadasan. அடுத்ததாக எமது பாடசாலையின் பழைய மாணவரும் ஆஸ்திரேலியா நாடினை சேர்ந்தவருமான திரு வேலுப்பிள்ளை செல்வேந்திரன் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். And I kindly call upon the guest of honor, Mr. Veluppillai Selvendran. திருமதி ராஜேஸ்வரி சிவகுமாரன் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். I kindly call upon the vice principal, Mrs. Rajeshwari Sivakumaran to light. பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். I kindly call upon the school development secretary of the school to light the oil lamp.
பாடசாலையின் விளையாட்டு செயலாளர் திரு மாணா சசிகுமார் அவர்கள். அடுத்ததாக மாணவர் How the students to light the oil lamp. திருச்சிற்றம்பலம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தாமை நன்னரே குய்ப்பது காதல் தன்னலி வன்குடை வேந்தன் செயல் கண்டு தெரியாது மன்னவர் கண்மலை பொழிந்தார் வானம் அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து தேசிய கீதம் இடம்பெறும். கோவாடி நமோ நமோ தாயே நம் ஸ்ரீலங்கா To unveil the college flag. ஜெய மங்கள கல்லூரி மாதா ஜெய சுப மங்கள ஜெய தே ஜெய தே ஜெய தே உத்தமாதரே கல்லூரி தாவகரதியா தம்புகதுரி அடுத்ததாக அணிநடை We are extremely glad to introduce our பெண் வீரர்களின் அணிநடையை தொடர்ந்து ஊதா நிறத்தினை உடைய அஜந்தா இல்ல ஆண் பெண் மாணவர்களின் அணிநடை இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அணிநடையை எனது இன்றைய இல்ல மெய்வருடர் போட்டிக்கு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விருந்தினர்கள் அந்த அணிநடையை இப்பொழுது ஏற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டும் முகமாக இந்த கையிலையும் பொருட்படுத்தாது தங்களால் ஆன முழு வெளிப்பாட்டையும் இந்த அணிநடையிலே காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். புள்ளிகள் மட்டுமல்லாது எனது பாடசாலையின் கௌரவத்தையும் பெருமையையும் இன்றைய இந்த அணிநடை வீரர்கள் பச்சை நிறத்தினையுடைய கைலாஸ் இல்ல மாணவர்களின் அணிநடை மரியாதை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஊதா நிறத்தினையுடைய அஜந்தா இல்ல மாணவர்களின் அணிநடை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. விளையாட்டு தலைவன் தலைவிகளிடம் ஒப்படைக்க தொடர்ந்து ஒலிம்பிக் தீபம் ஏற்றி வைக்கப்படும். I would like to invite Sasik Master to light the Olympic torch and comment the events of the day. விளையாட்டுத்துறை தலைவன் தலைவி ஆகியோருடன் ஒலிம்பிக் தீபம் ஏற்றி கொடுக்கப்பட்டு இப்பொழுது 3 இல்லங்களை சேர்ந்த இல்ல தலைவர் தலைவிகளிடம் இப்பொழுது பரிமாறப்பட்டு இப்பொழுது ஒலிம்பிக் தீபம் ஏற்றி வைக்கின்ற இடத்திலே இப்பொழுது Let it symbolize the burning passion and determination of our athletes.
And now let us all stand. இந்த விளையாட்டு நிகழ்வை ஆரம்பித்து வைப்பதில் நான் பெருமை அடைகிறேன். அதற்கான சந்தர்ப்பத்தை தந்த இந்த பாடசாலையின் ஆசிரியர் குழாத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நீங்கள் இந்த விளையாட்டுப் போட்டியை கண்டுகளியுங்கள். நன்றி. 2025ஆம் ஆண்டுக்கான இல்ல மெய்வெலுனர் போட்டி இப்பொழுது வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்படுகின்றது. தொடர்ந்து போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றது. Thank you, sir. Now, newly attending the college sports meet is officially started. All the participants of the march past are requested to return to their assigned houses. The house captains will guide you in discussing the day's events. பன்னிரண்டு வயதின் கீழ் பெண்கள் 60 மீட்டர் ஓட்டம் பங்கு பெற்றுகின்ற இலக்கங்கள் 202, 204, 402, 403, 602, 604. பல மருத்துவ முறைகளை பெற முடியும் என்று கூறியிருக்கிறார். எல்லாரும் விட போறீங்களா? துப்பாக்கிதாரின்னு சொல்லி துவக்கம் காட்டியிருக்கிறார். நீங்க என்னது வந்திருக்கீங்க? சொல்லுங்க. கதையோ சொல்லுங்க. நான் பூ காய் கறி தருவேன். நான் தான் கிராம சேவசாளர். திருப்பதி கிழக்கு வந்திருந்தேன். நலம்புரி காசு எடுத்து வந்தேன். அப்ப எங்களுக்கு நலம்புரி காசு வரப்போகுது. நாங்கள் அவர்கிட்ட நலம்புரி காசு வேண்டுவோம். டீச்சர் என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? கணிதம் டீச்சர். நான் கொடுத்தேன் கோப்பைதான் நான். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என்னை தவறாக பயன்படுத்துவார்கள். அவையா ஏத்தி தொழுவாங்கானே அரஞ்சல விரும்பு ஆடுவது சாமி பனை பிரசித்தி பெற்ற இடமா? தரம் ஒன்று மாணவர்களின் சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்குமாறு ஓய்வு நிலை அதிபர் தெரேசினா மாணவ செல்வங்களுக்கான பரிசு பொருட்களை வழங்கி கௌரவிக்குமாறு Lecturer for Partition Studies. பெண்கள் கேலி செய்த
ஆண்கள் 800 மீட்டர் ஓட்டம். முதலாம் இடம் சிகிரியா இல்லத்தினைச் சேர்ந்த எஸ் சிந்துயன். திருமதி இந்திரதாஸ் அவர்களோடு இணைந்ததாக இன்றைய விழாவின் திருமதி மாலா மகேந்திரன், திருமதி அகிலா சந்திரசேகரன், திருமதி சானா சிவனேசன், திருமதி இந்திரதாஸ் ஆகியோருடன் இன்றைய நிகழ்வின் விருந்தினர்களிடம் தங்களுடைய இல்லங்களுக்கு இப்பொழுது தரிசிக்கின்றார்கள். பழைய மாணவர் திரு சின்னத்தம்பி தேவராஜா அவர்களை அன்போடு செய்கிறன்றது இவ்வளோ கஷ்டமான விஷயம். பாடசாலையின் அதிபர் அருள் சகோதரி வேமலர் அவர்களையும் விழிப்புணர்வாகவும் இந்த நமது பாடசாலையின் ஆன்மீகம் என்பதை தெரிவுபடுத்துவதற்காகவே நமது விளையாட்டு இல்லமானது கோயிலாக அமைக்கப்பட்டது. பெறுவதற்காக அழைக்கப்படுகின்ற செல்வி எஸ் தினுசியா கைலாஸ் இல்லம் அதிபர் திரு கிருஷ்ணகுமார் அவர்களையும் ஜான்கோபாய் சரவணபவானந்தா வித்யாலய அதிபர் பாடசாலையின் அதிபர் கீழ் ஆண்கள் 1500 மீட்டர் ஓட்டம். முதலாம் இடம் அஜந்தா இல்லத்தினைச் சேர்ந்த செல்வன் எஸ் மேனுஜன். இரண்டாம் இடம் அஜந்தா இல்லத்தினைச் சேர்ந்த செல்வன் ஜே அலை அரசன். மூன்றாம் இடம் சிகிரியா இல்லத்தினைச் சேர்ந்த செல்வன் கே அரவிந்த்.
பலங்களை நிரூபித்து இந்த போட்டியினை நடாத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். எல்லாம் இப்ப திக்கு திக்கென்று அடிக்குது. லப்பு டப்பென்று அடிக்கின்ற பெற்றோர் இதயங்கள் எல்லாம் இப்ப திக்கு திக்கென்று அடிக்குது. லைக் வேணும் என்று எடிட் பண்ணி இதுகள் லைஃபையே மாற்றுதுகள். லைக் வேணும் என்று எடிட் பண்ணி இதுகள் லைஃபையே மாற்றுதுகள். லேட்டஸ்டாக இப்போ ஒரு ஃபேஷன் ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டும் என்று ஸ்பீடாயும் ஓடுதுகள் சிலோவாயும் ஓடுதுகள் என்று பலர் ஃபாலோ பண்ணுவதற்காகவும் ஓடுதுகள். லேட்டஸ்டாக இப்ப ஃபேஷன் ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டும் என்று ஸ்பீடாயும் ஓடுதுகள் சிலோவாயும் ஓடுதுகள். ஏனென்றால் எங்களை எல்லோரும் ஃபாலோ பண்ண வேண்டும் என்று. ஹலோ உங்களுக்கு தான் சொல்றேன். இதுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்போர்ட்ஸ் செய்ய கிரவுண்டுக்கு வாருங்க என்று. இதுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்போர்ட்ஸ் செய்ய கிரவுண்டுக்கு வாருங்கள் என்று அறைகூவல் விடுத்துக் கொண்டு சிறப்பு விருந்தினர்களுக்காக இன்றைய நாள் நிகழ்வில் எங்களுடைய கல்லூரியின் பழைய மாணவியும் அவருடைய பெற்றோர்கள் திரு ரட்னம் சார், திருமதி ரட்னம் அவர்கள் எங்களுடைய கல்லூரியின் ஆசிரியர்களாக இருந்தவர்கள். இவர் ஒரு பழைய மாணவி என்ற வகையிலே திருமதி நளினா கோதாசன் அவர்களை ஆசிரியை ஆவரங்கால் நடராஜ ராமலிங்க வித்யாலயம் அத்தோடு பழைய மாணவி அவர்களை சிற்றுரையாற்ற அன்பாக அழைக்கின்றேன். கற்பித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர்கள், என் நண்பர்கள், ஆசிரியர் நண்பர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள். பூமி வடமையாக கிழக்கு மேற்காக சுற்றி கொண்டிருக்கிறது. எனக்கு இப்போ 2-3 நாளாக மேற்கு கிழக்காக சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏனென்று சொன்னால் போகேக்க இது என்னுடைய பாடசாலை என்ற ஒரு ஃபீலிங் எனக்கு சின்னல்லையே இருந்தது. உங்களை விட 2ஆம் வகுப்பு 1ஆம் வகுப்பில் நான் என்னுடைய அம்மாவோட என்னை பராமரிக்க ஆள் இல்லாத பட்சத்தில் அம்மா தன்னோட என்ன கூட்டிக் கொண்டு வருவா பாடசாலை. நான் பெருமைப்படுகிறேன். அம்மா இங்கே ஒரு மனைப்பொருளியல் ஆசிரியராக 14 வருடங்கள் கடமையாற்றினார். நெடுகளும் எனக்கு சொல்லுவார், தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் 14 வருஷம் அத்தியாரில் படிப்பித்த காலம்தான் எனக்கு பொற்காலம் என்று சொல்லுவார். இந்த இல்ல மைவல்ல போட்டியானது இணை கலை திட்டத்திலே ஒரு பாடமாக எங்களுக்கு புகுத்தப்பட்டு வருடாவரிடம் நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வு. இவ்விளையாட்டுகள் ஆரம்பித்து விட்டால் நாங்கள் படிக்கின்ற காலத்திலே வீட்டிலேயே ஒரு விளையாட்டு மைதானம் உருவாகிவிடும். ஆனால் தற்பொழுது நமது கல்லூரியிலே 400 மீட்டர் மைதானம் இருந்த காரணத்தினாலே நாங்கள் பற்றைக்காலாக இருந்த இந்த மைதானத்தை இவ்வொரு பார்ப்பதற்கு ஒரு அழகான ஒரு மைதானமாக அமைத்து இன்றைய இந்த விளையாட்டு போட்டியை நடத்துவதில் நாங்கள் பெருமக்கள் படைக்கின்றோம். வருடம் இந்த புட்களை வெட்டுவதற்காக நாங்கள் நகராட்சி மன்றம் கல்வெட்டுத்துறையை நாடி சென்று எங்களுக்கு அது ஒரு பெரும் சுமையாக இருக்கின்றது. வருடம் புட்களை வெட்டி இந்த விளையாட்டு மைதானத்திலே விளையாட்டுகளை நடத்த வேண்டிய ஒரு பெரிய துப்பாக்கிய நிலைக்கு நாங்கள் ஆளாகி இருக்கின்றோம். இவ்வரிடம் இந்த துப்பாக்கிய நிலையை மாற்றுவதற்காக எங்களுக்கு நித்தியானந்தம் கிரிதரன் அவர்கள் இந்த புல்வெட்டு மெஷினை எங்களுக்கு கொள்வன செய்து இந்த இல்ல விளையாட்டு போட்டியை திறம்பட நடாத்துவதற்கு மட்டுமல்ல, நாங்கள் புல்லு வெட்டி அடுத்த நாளே கோட்டமட்ட விளையாட்டு போட்டியை நடாத்துவதற்கு இங்கே வந்து குவிந்து விட்டார்கள். அவ்வாறான ஒரு கைங்கரியத்தை செய்வதற்கு இங்கே எங்களுக்கு கால்கோளாக இருந்த இந்த பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களுக்கு நான் நன்றியை தெரிவிப்பதோடு கலாச்சார நிறுவனர் நித்தியானந்தம் கிரிதரன் அவர்களுக்கு நாங்கள் முதலிடத்திலே நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதோடு என்றென்றும் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த மைதானத்தை சுத்தம் செய்தது மட்டும் போதாமல் அடுத்த நாள் கோட்டமட்ட விளையாட்டு போட்டிக்காக எமது கோட்டைக்கல்வி பணிப்பாளர் அவர்கள் தொலைபேசியிலே நான் வீட்டில் இருக்கின்ற பொழுது கேட்டு, மிஸ் உங்களோட ஸ்கூல்ல தான் நாங்கள்
விளையாட்டு போட்டியை நடத்த போகின்றோம். நடராஜ ராமலிங்க வித்தியாலயத்தில் நடத்துவதற்காக கூட்டங்கள் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு அனைத்து அழைப்புதல்களும் அனுப்பி வைக்கப்பட்டு விட்டன. ஆனால் இந்த புட்களை வெட்டியவின் அடுத்த நாளும் எங்கள் வலய கல்வி பணிப்பாளர் அவர்கள் இங்கே வந்திருந்தார்கள். அவர் புல்லு வெட்டாமல் இருக்கின்ற பொழுதும் பார்த்தார், புட்களை வெட்டிய பின்பும் பார்த்தார். 2 தடவை கல்லூரிக்கு வருகிறது பார்த்த பொழுது இந்த கல்லூரியிலேயே இந்த பாராளுமன்ற நிகழ்வை நடாத்த வேண்டும் என்று வலய கல்வி பணிப்பாளர் அதை நடாத்தி இந்த கோட்டமட்ட விளையாட்டு போட்டியை கல்லூரியிலேயே நடாத்த வேண்டும் என்று எங்களுக்கு பணிப்புரை வழங்கிய காரணத்தினாலே எங்களுடைய இல்ல விளையாட்டு போட்டி ஒரு இறுதியான ஒரு விளையாட்டு போட்டியாக நடத்துவதற்கு நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த இல்ல விளையாட்டு போட்டிக்கான பயிற்சிகளை நாங்கள் குறுகிய காலத்திலே செய்து வழங்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. இருந்தாலும் இன்றைய தினம் இந்த விளையாட்டுகளிலே மாணவர்கள் சிறந்த முறையிலே நல்ல தலைமைத்துவ பண்புகள், நல்ல கீழ்ப்படிவு, நல்ல விட்டு கொடுப்பு மனப்பாங்கு, நல்ல அதாவது வீரம் அனைத்து செயல்படக்கூடிய வகையிலே அனைத்து செயற்பாடுகளும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. குறிப்பாக இல்ல அலங்காரத்திலிருந்து ஆரம்ப பிரிவு மாணவர்களுடைய செயற்பட்ட மகளோர் நிகழ்வு வரை அனைத்துமே சிறப்பாக இடம்பெற்றது. பெற்ற மாமன்ன சமீரா கௌரவிக்கப்படுகின்றார். தொடர்ந்து 140 புள்ளிகளை பெற்ற மாணா கீர்த்தனா கௌரவிக்கப்படுகின்றார். தொடர்ந்து மாகாண மட்டத்தில் 3ஆம் நிலையை பெற்ற கல்லூரிக்கு பெருமை சேர்த்த மாணவி நேமிநாதன் துசாயினி அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார். இவருடைய புலமை பரிசில் ஆசிரியை முன்னினாள் புலமை பரிசில் ஆசிரியை செல்வரஞ்சினி ஆசிரியர் அவர்களை இணைந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டு நிற்கின்றோம். அவர்களுக்கு உரிய கல்வியை கொடுத்து அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே நான் இருக்கின்றேன். உங்களுக்கு எந்த விதமான உதவி வேண்டும் என்றாலும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு என்னவென்று சொன்னால், நீங்கள் எல்லோரும் இந்த பாடசாலையிலே நடத்தி இப்பொழுது நான் பார்க்கிறேன், பாடசாலை கல்வியிலே கொஞ்சம் முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு நீங்கள் எல்லோரும் உங்களுடைய அக்கறையாக செலுத்தி படித்தீர்களானால் இந்த பாடசாலையிலே உங்களுக்கு வேண்டிய உதவிகளை முன்வந்து செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்ற உத்தரவாதத்தை கொடுத்து எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த ஆசிரியர் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தற்பொழுது அரசியல் வழங்கும் நிகழ்வினை ஆரம்பித்து வைக்கின்றோம். 14 வயது ஆண்கள் பிரிவிலே கிஷான் கைலாஸ் இல்லம், 14 வயது பெண்கள் சிகிரியா இல்லத்தைச் சேர்ந்த கம்யூனிசன் இணை சாம்பியன்களாக 3 அணிநடை ஆண்கள் அஜந்தா இல்லம் 1ஆம் இடம், சிகிரியா 2ஆம் இடம், கைலாஸ் 3ஆம் இடம். இதுவரை நேரமுறை பெண்கள் சிகிரியா இல்லத்தில் 3ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டார். இளவர்களிடையே இம்முறை வலுவான தனது நிலையை பதித்திருக்கிறது. கைலாஸ் இல்லத்தைச் சேர்ந்த ஒருவர் ஆண் பெண் ஆகிய இருவரும் மண்ணுடைய வெற்றி கணக்கை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இரண்டாம் இடத்திலே 430 புள்ளிகளை பெற்ற சிகிரியா இல்லம்
அஜெண்டா எல்லாம் தெரிவு செய்யப்பட்டவுடன் இன்றைய பரிசளிப்பு நிகழ்வுகள் நிறைவு பெற கல்லூரி கீதம் இடம்பெறும்.